தாங்க. நான் யோசிச்சேன், கள்ளி செடி தானே இது சரியா இருக்கும்னு மக்கிய சாணம், மணல், செம்மண் சமவீதத்துல எடுத்து மண்கலவை ரெடி பண்ணேன். இதுல மண்புழு எடுக்காம மக்கிய சாணம் எடுத்ததுக்கு காரணம், பொதுவா நீண்ட கால பயிர்களுக்கு மக்கிய சாணம் நல்லது. சத்துக்கள் மெதுவா கிடைச்சிட்டு இருக்கும். காய்கறி செடிகள் மாதிரி குறுகிய கால பயிர்களுக்கு மண்புழு உரம் எடுத்துக்கிடலாம். மரங்கள், டிராகன் ஃப்ரூட் மாதிரி வருஷ கணக்கில் நிற்கிற பயிர்களுக்கு மக்கிய சாணம் சரியா இருக்கும். உங்களுக்கு கிடைக்காதுன்னா மண்புழு உரம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் அடிக்கடி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 2 கை அளவுக்கு மண்புழு உரம் கொடுத்துட்டு வாங்க. ஆத்து மணல் ஈஸியா கிடைக்காது. கிடைச்சாலும் விலை அதிகமா இருக்கும். நீங்க வீட்டை சுத்தி கிடக்கிற சாதாரண தோட்ட மண்ணை எடுத்துக்கிடலாம். சிட்டில இருக்கீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர்ல போய் பார்த்தா ஏதாட்டும் மணல் கிடைக்கும். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கிடலாம். மண் கலவையில காயர்பித் கலக்காததுக்கு காரணம், பொதுவா கள்ளி வகை செடிகள் எல்லாமே ரொம்ப வறட்சியான ஒரு நிலத்துல வளர்ற செடிகள். காயர்பித் தண்ணியை அதிகமா உறிஞ்சி வச்சுக்கும். அந்த அவசியம் டிராகன் ஃப்ரூட்டுக்கு தேவை இருக்காது. அதனால கொஞ்சம்